ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாவட்டத்தில் ஜெய்சல்மீர்லேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டருக்கு மேலே உள்ள ஒரு இடங்க. கிட்டத்தட்ட வந்து 125 கிலோமீட்டர் வர்ற தானூத் மாதா மந்திர் அப்படிங்கிற கோவிலுக்கு வந்து வந்திருக்கோம். தானூத் அப்படிங்கிறது இந்த பிளேஸ் பேரும். மாதா மந்திர் அப்படின்னா மாதானா தாயின்னு அர்த்தம், மந்திர்னா கோவில்னு அர்த்தங்க. இந்தியாவில் மோஸ்ட்லி நம்ம வந்து பெண் தெய்வங்கள் தான் வந்து அதிகமாக வந்து இருப்பாங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு நான் கூட நினச்சேங்க, கிட்டத்தட்ட 125 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற பிளேஸு அவ்வளோவா ஆளுகளாக க்ரௌடு இருக்குமா அப்படின்னு நினச்சேன். இவ்வளவு தூரம் தள்ளியுமே நிறையா பேர் வந்து வந்திருக்காங்க. வண்டியெல்லாம் செம டிராஃபிக்குங்க. பார்த்துக்குங்க, டெம்பிளுக்கு போகிறாங்க எப்படி இருக்குன்ட்டு. வந்து பார்த்திங்கன்னா டெம்பிளுக்கு வந்து போகிறோம். தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் இருந்து ஹிந்து எதிர்ப்பு கோயிலுக்கு அப்படி இப்படிலாம் இருந்தாலுமே நார்த் இந்தியா பாருங்களேன், ஒரு கோவிலுக்கு போகிறது எவ்வளோ பேர் வர்றாங்க நீங்கள் பாருங்கள். இது வந்து ராஜஸ்தான்லேருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் பாகிஸ்தான் பார்டர் இருக்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு கோவிலுங்க. இந்த கோவிலுக்கு சிறப்பான நிறைய சிறப்பு அம்சங்கள் நிறையா இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மியில் இங்கேருந்து என்னைக்காவது ஏதாவது ஃபைட் வந்து பாகிஸ்தானோட சண்டையெல்லாம் போட போகிறப்போ இங்கே வந்து சாமி கும்பிட்டு தான் போவாங்கன்னா பார்த்திங்களேன். அந்தளவுக்கு இது ஒரு ஸ்பெஷலான டெம்பிள். பார்த்திங்கன்னா நம்மளோட சுதந்திரத்துக்கு அப்புறம் நமக்கு பாகிஸ்தானுக்கும் ஒருக்கா வந்து பார்த்திங்கன்னா சண்டை வந்துச்சுங்க. வார் வந்த டைமில் நம்மளோட பார்டர், அதாவது ராஜஸ்தான் பார்டரில் வந்து கிட்டத்தட்ட 100 இந்தியன் சோல்ஜர்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 100 பேருக்கு சம்திங் தான் இருந்திருக்காங்க. அந்த டைமில் பாகிஸ்தான்லேருந்து திடீர்னு ஒரு 3000 பேர் வந்து அங்கேருந்து அட்டாக் பண்ண வந்துட்டாங்க. அந்த டைம் வந்து இந்த பார்டரே போயிடுச்சு, நம்ம அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சோல்ஜர்ஸ் நினச்ச டைமில் வந்து இந்த கோயில்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. அந்த டைமில் பாகிஸ்தான்லேருந்து நிறையா குண்டுகள் வந்து போடப்பட்டது. அது எதுவுமே வெடிக்காமல் இந்த கோவிலோட மகிமையினால் வெடிக்கலைங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடவுளே வந்து அவங்களோட கனவுல வந்து இந்த மாதிரி நீங்கள் சண்டை போடுங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் இந்த 100 பேர் வந்து அத்தனை பேர்த்தி அடித்து துரத்தி நம்மளோட பார்டரை காத்துனாங்க. ஃபஸ்ட்டு வாரில் வந்து நம்ம இங்கே ராஜஸ்தானில் வந்து வின் பண்ணாங்க. இது வந்து நான் சொல்கிறது கிடையாது, ஆல்ரெடி வந்து நெட்டில் தேடினீங்கனாலே கிடைக்கும். வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். பிரசாதம் கோயிலுக்கு போகிறப்போ பிரசாதமெல்லாம் வாங்கிட்டு போவோம் இங்கே இருந்துங்க. பார்த்திங்கன்னா இப்போ தான் கோவிலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். இங்கே இருக்கிற ஆர்மி பீப்புள்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான பிளேஸுங்க. செக்கிங் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். பார்த்திங்கன்னா பிரசாதம் தேங்காய், கொப்பரை தேங்காய், இது என்னன்னு தெரியல. இந்த மாதிரி நார்த் இந்தியாவிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தாங்க. வந்து பார்த்திங்கன்னா ஆனால் பயங்கரமான கூட்டம். இங்கே வந்து ஃபோனெல்லாம் அலௌடான்னு தெரியல. செப்பல்ஸ்க்கெலாம் செப்பரேட்டாக ஸ்டாண்ட் இருக்குங்க. தானூத் மாதா டெம்பிள் இதான் வந்து போயிட்டுருக்கோம். ஹிஸ்டாரிக்கலான ஒரு பிளேஸ் உள்ள ஒரு கோவிலுங்க. பாகிஸ்தானை நம்ம அடித்து பங்கம் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு தெய்வம் வாழ்கிற ஒரு இடங்க. வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் ஷாப் தான், எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு வந்து இருக்குங்க. டவர் வந்து பக்கத்துலேயே மொபைல் நெட்வொர்க் எல்லாம் வச்சுருக்காங்க. எஸ்பிஐயோட ஏடிஎம் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா போப் டனட் இங்கேருந்து இப்போ வந்து உள்ளே போகிறோம். இங்கே ஏதாவது எல்லாம் ஹிந்தியில் எழுதியிருக்காங்க, கேமரா அலௌடா இல்லையான்னு தெரில. பிஎஸ்எஃப் நோட்டீஸ் போர்டு தான் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தான் கோயிலுக்கு போகிறோம். உப்பாயா என்னங்க டெம்பிள். வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் செப்பல்லாம் சைடு கழட்டி விட்டு லைனில் வந்து போகணுங்க. லைன் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்ணுறாங்க. சஸ்பீஷியஸான பொருளாக இருந்துச்சுன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அலர்ட் பண்ணிடும். வாட்டர் விங் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இதாங்க பிஎஸ்எஃப்போட ஒரு இடங்க இந்த கோயிலில். ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் எழுதியிருக்காங்க. பார்த்திங்கன்னா பிஎஸ்எஃப் மறுபடியும் லைனில் நிற்கிறாங்களே, என்னவா இருக்கும்?
நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எகைன் மறுபடியுமே லைனில் வந்து நின்றுட்டுருக்காங்க. சைட்லேயே போகலாமே. சும்மா அங்கே நின்று இருந்திருக்காங்க மக்களே. அதை பார்த்து இவங்களும் லைனாக நின்று லைன் நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி நின்றுட்டாங்க. போயிட்டு நம்ம உள்ள என்னெல்லாம் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஆர்மியோட இதெல்லாம் இருக்கும். இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாக், பாரத் மாதா கி ஜெய், பிஎஸ்எஃபோட ப்ளீஸ் ஒட்டகத்தில் பெற ஹெலிகாப்டர். ப்ரோ லைன் நின்று ப்ரோ கமான். இங்கிருந்து லைன் உள்ள வந்து கூட்டமாக இருக்கிறனால எல்லாருமே லைன் நின்று தாங்க போகிறாங்க. பார்த்துக்குங்களேன். போர்டர் ஏரியாவில் லாங்கில் இருக்க எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்கன்னு. லைனை விட்டுட்டீங்க. இங்கிருந்து சுற்றியும் போயிட்டு வரணுங்க. அவுட்டோ பவுண்டு थोड़ी देर में देर चलेगा. थोड़ी देर में चलेगा. சரி தானும் எங்கே போனாங்க எல்லாரும்? பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே போகலாம். நம்ம கூட வந்தேன். செல்ஃபி பாயிண்ட்னு ஒரு செல்ஃபி பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட லைன் மட்டுமே ரொம்ப தூரம். சாமி வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் காட். கிட்டத்தட்ட முன்னாடியே ஒரு 100 மீட்டருக்கு வந்து லைன் நிற்கிறாங்க. பேக்கில் திரும்பி பேக்லேயுமே அந்த சைடு வரைக்கும் ஃபுல்லாக லைனுங்க. இங்கேருந்து ஜெய்சல்மீர் வந்து 119 கிலோமீட்டருங்க. இங்கே டெம்பிளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெம்பிளில் சாமி கும்பிட்டு இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டரில் இருக்கிற பார்டரை கூட நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். சூப்பராக இருக்கும். ராஷ்ட்ரிய பதேதி ஹிந்தியில் ஏதோ தப்பாக படிக்கணும் போல் இருக்கு. ஷூட்டாக ஒரு குழந்தை அழுகுது. செல்ஃபி பாயிண்ட்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அங்கே வேணாலும் நம்ம போய் நின்று செல்ஃபி எடுத்துக்கலாங்க. ஆஹா கில்லி ஷூட். கில்லி ஷூட்டோட ஒருத்தர் வந்து படுத்திருக்காரு. டைமிங் சன்ரைஸ் ஃபெசிலிட்டிஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோயில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா ஏசி, நான் ஏசி, கூல் ரூம்ஸ் இருக்குது, ஓப்பன் ஹாலு, தர்மசாலா, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் குறைஞ்ச. பார்டர் பாஸ் வந்து இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் டெஸ்கில் வந்து ஃப்ரீயாகவே நம்ம எடுத்துக்கலாங்க. லைன் ரொம்ப ஸ்லோவாக போகுது. கூட வந்த பையனைய காணாமே. நம்மளை நிற்க வச்சு மாட்டி விட்டுட்டு அங்கே போய் நின்றுட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் முடிச்சு கட் பண்ணிட்டு அப்புறம் இது வருமா?
ஒரு வழியாக கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு பக்கத்தில் வந்துட்டேங்க. பாலைவனத்தில் கேரளா ஆடு கொம்பு வச்சுருக்குது. வந்து பார்த்திங்கன்னா கோவில்கிட்ட வந்துட்டோம். சிசிடிவி ஆயம் இன்னமும் எழுதி. ஆக்சுவலி நமக்கு இங்கிலீஷில் எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே கொடுக்காதனால இங்கே கேமரா அலௌடு இல்லைன்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம எடுக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா மேபி நிறையா பேர் வந்து பார்க்கலாம், டெம்பிள் வர முடியாமல் இருப்பீங்க. வர முடியாதவங்க கூட பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகங்க. இந்த கோயில் வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஃபேமஸான ஒரு பிளேஸ். அது இந்தியன் ஆர்மிக்கு இன்னுமே ரொம்ப ஃபேமஸான பிளேஸ். Renovated and extended Tanut Mata Temple inaugurated by Sri Raman Srinivasta IPS. கோயிலில் வந்து நம்ம கும்பிட்றப்ப கூட நீங்கள் எல்லோரும் பார்க்கணுங்கிறதுக்காக தாங்க எடுக்கிறோம். ஜெய் ஹனுமான். ஸ்பிரிச்சுவல் பிளேஸ். ஆடு மில்லடிக்கிறாங்க. ஆடு வருதுங்க. ஜெய் ஹனுமான். குழந்தை வா கோவிலுக்கு போகலாம். குழந்தை உள்ளே வர மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு இருக்குங்க எங்கள் அப்பா கிட்ட. ஆடு முட்டை போகுது. கோவில் இங்கே வந்து நீங்கள் கோவிலுக்கு வந்து டொனேஷன் கூட கொடுக்கலாங்க. வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் கொடுக்கலாம். ஸ்ரீ தானுத் மாதா. ஐயோ கோவில் மகாகாளி. ஸ்ரீ தானுத் மாதா டெம்பிள். கோயிலுக்குள்ள வந்தாலும் ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்குங்க. மாதா தானுத் ராய் ட்ரஸ்ட். நம்ம விநாயகருங்க. அலௌட் இருக்காதுங்க. அடிக்கடி விழுந்து விழுந்து அழுகுதுங்க. குழந்தைய விட்டு போயிடுவாங்களோ. எங்கள் அம்மா வந்து அமித்ஷா ஜி கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து வந்திருக்காருங்க. குட்டி பையன் வந்து
காஞ்சிட்டான்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பாம்பு விழுந்த குடிய கீழே விழுந்து வெடிக்காத பாகிஸ்தானோட டம்மி பாம்ஸ் குண்டுகள். இன்சைடு வந்து லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கு தனித்தனி லைன்ஸ் இருக்குங்க. இந்த கோவில் வந்து இந்தியன் ஆர்மிக்கு ரொம்பவே ஸ்பிரிச்சுவலான ஒரு பிளேஸ். கடவுளே फोटो எடுத்துட்டே இருக்கீங்க ஒரு கொஞ்சமாவது கும்பிடு ப்ரோ फोटोग्राफी मत करो सर आप लोग लाइन थोड़ा तेज से बढ़ाना सर आगे जाके लाइन तोड़ दो जिगजैग हो जाओ कोई दिक्कत नहीं இங்கே எப்பவுமே आगे जाके लाइन तोड़ दो भारत माता की जय भारत माता की जय கோயிலுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டுங்க. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆடு வந்து எட்டி பார்க்குதுங்க. ஏதாவது பிரசாதம் இருந்தால் கொடுங்கன்னு. எவ்வளோ பெரிய ஆடு நம்ம ஊர்லேயே இருந்தால் ப்ரோ கோவிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே போயிட்டு இருக்கோங்க. மாதா அனுத் மாதா டெம்பிள். அது வழியாக தான் நம்ம உள்ள வந்தோம். இங்கேருந்து போகிறப்ப இது வேண்டுதலுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுதலுக்காக இந்த மாதிரிலாம் வந்து கட்டி வைப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து வாங்கி கட்டி வச்சா நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குங்க. இது வந்து இந்த மாதிரி வாங்கி இருந்தோம்னா அதுக்குள்ளேயே கொடுத்துருப்பாங்க. பிரசாத பைக்குள்ளேயே இருக்கும். இந்த மாதிரி நினச்சி வந்து நடக்கணும் அப்படின்னா இங்கே சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி கட்டி வைப்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கெட்டப் சூப்பராக இருக்குது. பையா காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி போகிறவரோட காஸ்டியூம் நல்லா இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உள்ள ஃபுல்லாக இந்த மாதிரி துணி தான் வந்து கட்டி வச்சுருக்காங்க. இது வந்து கட்டி வைக்கிறது வந்து உங்களுக்கு எதாவது வேண்டியதில் இருந்தால் நீங்களும் இங்கே வந்து அனுத் மாதா மந்திரில் வந்து கட்டி வச்சு பாருங்கள். நம்ம ஆடு இல்லை கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாலும் ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வருங்க. இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே போகுது. பயங்கரமாக லைன் தாங்க. லைன் நின்று போயிட்டு வரணும்.
ஆர்மி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. இது குஜராத் வண்டியா? இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா